ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க பீமா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 30 minutes இருக்கு. இந்த படத்தை ஹர்ஷா அப்படின்றவங்க டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கோபிச்சந்த் லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன்ல இருக்காங்க. ஒருத்தருக்கு அர்ச்சகர் ஆகணும் அப்படின்றது ஆசை, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா போலீஸ்காரரா இருக்காரு. அவரு பயங்கர ஒரு டெரரான போலீஸ்காரரா இருக்காரு. அவருக்கும் வில்லனுக்கும் முட்டிக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இயற்கை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்க நாசர் நம்ம போலீஸ் ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. அது என்ன, அதை நம்ம ஹீரோ பண்ணாரா இல்லையா, சின்ன வயசுல பிரிஞ்சு போன அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா மகேந்திரகிரி மலையை பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட்லயே அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ குறிப்பா ரியல் ரோல்ல பின்னிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோயின் 2 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்தாலும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒரு அல்டிமேட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸே கொடுத்திருக்காங்க படத்துல. குறிப்பா சொல்லலாம் ஃபைனல் ஃபைட்லாம் தரமாவே இருந்தது. இந்த படம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். அதுக்கு ஏத்த மாதிரியே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் தரமா பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் பொறுத்தாலும் ஓவராலும் ஓகேவா தான் இருக்கு. ஆனா பிஜிஎம்ல பிச்சு உதறி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல ஒரு காமெடி போர்ஷன்ஸ்ல அங்கங்க ஒர்க் அவுட் ஆனாலும் பல சீன்ஸ் கிரிஞ்சா தான் இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங் சூப்பரா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேயும் ஓவரால் டீசென்ட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா டெம்ப்ளேட்ல எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸ்ல ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், பல பேருக்கு கிரிஞ்சா கூட இருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.